நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் டு ஸ்கை மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் கிளாஸு, ஸோ ஓப்பன் டு ஸ்கை, லைட்டு, மழை பெய்யறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். டைனிங் ஸ்பேஸ்ன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அது என்ன பண்ணலாங்கும் போது அப்படி பிளான் பண்ணேன். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்க்கும்போது பயங்கர வெயில், சம்மர் வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த வெயில் கிளாஸ் த்ரூ அடிச்சிருந்தா கீழே எதுவும் சில்லு நிற்காது, ஏசி எதுவுமே நிற்காது. இது கான்செப்ட் சென்னைக்கு செட் ஆகாது, மேபி ஹில் ஸ்டேஷனில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சு இதையும் வந்து ரூஃப் பண்ணிடுவோம். அந்த கார்ல வர மாதிரி பட்டன்ல கிளாஸ் போட்டு மேல ஒரு கார்ட்போர்ட் அடிச்சு அது மூவ் ஆகுற மாதிரி அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் என்ன பண்ணாலுமே ஹீட்டு, அடிக்கிற ஹீட்டை தாங்க முடியல. சென்னையோட ஹீட் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம ரூஃப் பண்ணிட்டோம். டைனிங் இப்படி தான் இது இருக்கணும். செட்டப்பை தான் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணும். நிறைய நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து வெறும் சிங்கிள் பீஸ் வுட் வச்சுருந்தேன். சிங்கிள் வுட்லேயே டைனிங் டேபிளும் அந்த வுட்டோட ஸ்டெம்ஸ்லேயே வந்து சேர்ஸ் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணேன். பட் இந்த வீடு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி செட் ஆகாது, ஒரு மாதிரி கான்டெம்பரரி மாதிரி தான் செட் ஆகும்னு சொல்லி அப்புறம் இந்த மாதிரி போனோம். அண்ட் இது கூட ப்ராப்பர் கான்டெம்பரரி கிடையாது, இதில் கூட ஒரு ஆன்டிக் டச் இருக்கு. அண்ட் மிரர்ஸ் வந்து ஏன் போட்டோம்னா ஆஸ் பர் வாஸ்து ஃபுட் வந்து மல்டிபிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஃபுட் வச்சு சர்வ் பண்ணுறீங்க, ஸோ கண்ணாடி பார்க்கும்போது அது மல்டிப்ளை ஆகுது இல்லையா. ஸோ அது வாஸ்து ஆக்சுவலி நான் வாஸ்து பார்த்து பண்ணலை, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் மிரர்னு ஆசை.